பலவிதமான எவ்வளோ நீங்கள் பிரயாசப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். ಈ ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿದ್ದೀರಾ. நான் எப்படியாவது தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு நீங்கள் வந்தபடினால தேவன் நிச்சயமாக உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். ನಾನು ಹೇಗಾದರೂ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಬಯಕೆಯಿಂದ ಕೂಡಿ ಬಂದಿರೋದ್ರಿಂದ ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவ சமூகத்தில் நீங்கள் வரும்போது நீங்கள் எப்படி வந்தீங்களோ அப்படியே போகிறதில்ல, ஒரு மாற்றத்தோடு கூட தேவன் உங்களை இங்கிருந்து அனுப்புகிறார். ನೀವು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವಾಗ ನೀವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಂದಿದ್ದೀರೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಕಳಿಸೋದಿಲ್ಲ. ದೇವರು ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತಾನೆ. உங்கள் மன விருப்பத்தின்படி ஆசீர்வதிக்கிறவர். ನಿಮ್ಮ ಮನ ಬಯಕೆ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏன்னா உங்கள் மன ஒருவேளை நீங்கள் மறந்துட்டுங்களா, ஆனால் ஆண்டவர் மறக்கிறதே இல்லைங்க. ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಮನ ಬಯಕೆಯನ್ನು ನೀವು ಮರೆತು ಹೋಗಬಹುದು, ಆದರೆ ದೇವರು ಎಂದಿಗೂ ಮರೆಯೋದಿಲ್ಲ. உங்கள் மன விருப்பத்தின்படி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸೋ ಇಚ್ಛೆಯಂತೆ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. அதனால் ஒவ்வொருவரும் வரும்போது ஒரு எதிர்பார்ப்போடு கூட நான் வர வேண்டும். ನಾವು ಪ್ರತಿಯೊಂದು ಬಾರಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಎದುರುನೋಟದಿಂದ ಬರಬೇಕು. அவர் அதிசயங்களை அவர் காண செய்வார். ಯಾಕಂದ್ರೆ ಆತನು ಅತಿಶಯವನ್ನು ಕಾಣುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏனென்றால் அவர் அதிசயமானவர். ನಮ್ಮ ದೇವರು ಅತಿಶಯನಾದಂತ ದೇವರು. நம்மளோட வாழ்க்கையில் எது எது நடக்கக்கூட முடியாது நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கிறதுக்காக ஆண்டவர் உதவி செய்கிறார். ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರು ನಡೆಯೋದು ಸಂಭವಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಂಡಿರ್ತೇವೋ ಅದೆಲ್ಲ ದೇವರು ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತೆ ಮಾತ್ರ ಮಾಡುತ್ತಾನೆ. நம்ம ஒரு மாதிரி பிளான் போடுவோம், ನಾವು ಒಂದು ವಿಧವಾದಂತ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனால் ஆண்டவர் அதை காட்டிலும் சிறப்பாக நம்மளுக்கு செய்கிறவராக இருக்கார். ಆದ್ರೆ ದೇವರು ಅದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಮಾಡಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. அதுக்கு மேலாக நம்ம ஒரு சாட்சியாக மாற்றுகிறார் பாருங்க. ಅದಕ್ಕಿಂತ ಮಿಗಿಲಾಗಿ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ದೇವರು ಮಾರ್ಪಡಿಸ್ತಾನೆ. ஒரு நிருபங்களாக நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுகிறார். ಒಂದೊಂದು ಉದಾಹರಣೆಗಳಾಗಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಪಡಿಸ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால ஒரு எதிர்பார்ப்போடு கூட வரும்போது நிச்சயமாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். ಒಂದು ಎದುರು ನೋಟದಿಂದ ಕೂಡಿ ಬರುವಾಗ ದೇವರು ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. சரீரத்தில் பலத்தை கொடுக்கிறார். ನಮ್ಮ ಶರೀರದಲ್ಲಿ ಕೂಡ ಬಲವನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாரும் பாருங்க, நான் ஆண்டவர் சர்ச்சுக்கு வந்தேன் நோயாளியா போறேன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க. ನಾನು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಒಂದು ವ್ಯಾಧಿಯಿಂದ ಆದ ಬಂದೇನು ಮತ್ತೆ ನೋವಿನಿಂದ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯಾರು ಹೇಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பலத்தின் மேல் பலம். ಆಮೆನ್. ಬಲದಿಂದ ಬಲ. அல்லேலூயா. பாருங்க, அவ்வளோத்தையும் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் வரும்போது நமக்காக செய்கிறார் பாருங்க. ಇಷ್ಟೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವಾಗ ದೇವರು ನಮಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. அவர் நல்லவர். ಆತನು ಒಳ್ಳೆಯವನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஆண்டவரே, என்னோடு நீ பேசும் என்று சொல்லுவோம். ದೇವರೇ, ನಿನ್ನ ಮಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋಣ. ஆண்டவரே, ನಿಮ್ಮದು ವಾರ್ತೆನಾலே என்னை வழி நடத்து ஏசப்பா. ದೇವರೇ, ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಗ ನಡೆಸು. நீ நல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரೇ. ದೇವರೇ, ನೀನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದಿ. உம்முடைய வார்த்தைக்கு நான் முதலாவது என் வாழ்க்கையில் இடத்தை கொடுக்கிறேன் சுவாமி. ದೇವರೇ, ಮೊದಲನೇದಾಗಿ ನಿನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಜಾಗವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வணைந்திடுமே. ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, ಯೇಸುವೇ, ನಿಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. தர்மையான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ದೇವರೇ, ಸುಂದರವಾದಂತಹ ಜಾವಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸ್ತೋತ್ರ. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ದೇವರೇ, ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ನೀನು ತಿಳಿದಿದ್ದಿ. எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறீர் சுவாமி. ಎಲ್ಲಾ ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದಿ. ஆண்டவரே, எங்களை மூடி மறுத்து நீ மாத்திரம் வெளிப்படும். ದೇವರೇ, ನಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚನೆ ಮಾಡಿ ನೀನು ಮಾತ್ರ ಪ್ರಕಟಗೊಳ್ಳು. இயேசுவின் ஜெபிக்கிற பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳು ತಂದೆಯೇ. ஆமென். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, இந்த காலத்தில் பார்க்கும்போது
ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ, ಈ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ நிச்சயமாக ஒன்றை நம்முடைய சூழ்நிலைகளில் பல நாடுகளில் நடைபெறுகிற காரியங்களை பார்க்கும்போது எல்லாம் ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபம் என்று நம்மளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ನಮ್ಮ ಸ್ಥಿತಿಗಳು ಮತ್ತು ಅನೇಕ ದೇಶಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡುವಾಗ ದೇವರ ಬರವಣಿಗೆ ಬಹಳ ಸಮೀಪವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತದೆ. முதலெல்லாம் கேட்டோம், கேள்விப்பட்டோம் இப்படியெல்லாம் நடக்கும் என்று. ಮುಂಚಿನ ಕಾಲಘಟ್ಟಗಳಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ ನಾವು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೆವು, ಈಗ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ಈಗ ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. அல்லேலூயா. அல்லேಲೂಯಾ. நிஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. ಅದು ನಿಜವಾಗಿಯೂ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. அவனா பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்களை நாம் காண முடிகிறது. ಆ ಒಂದೊಂದು ದಿನವೂ ಆಗುವಂತಕ್ಕಂಥ ಬದಲಾವಣೆಗಳನ್ನು ನಾವು ಕಾಣಬಹುದು. ஏனென்றால் தேவன் தம்முடைய சபையை என்ன பண்றாரு, அவர் ஆயத்தப்படுத்துகிறார் இருக்கிறார். ಯಾಕಂದ್ರೆ ದೇವರು ತನ್ನ ಸಭೆಯನ್ನು ಆತನು ಸಿದ್ಧಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. அவருடைய ஜனங்களை என்ன பண்றாரு, இந்த கேட்டுக்கெல்லாம் தப்பிக்கும்படி அநேக காரியங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ತನ್ನ ಜನರು ಕೇಡುಗಳಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஒருவேளை இங்கே தான் அந்த காரியம் சொல்லப்படுகிறதா, ஏன் நாட்டு தலைவர்களுக்கு தெரிவதில்லை என்று நம்ம கேள்வி கேட்கலாம். ಇವರಿಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತಾಗ್ತದ, ದೇಶದ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ನಾಯಕರುಗಳಿಗೆ ಅದು ತಿಳಿಯೋದಿಲ್ವಾ? ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂಭವಿಸ್ತಾ ಇದೆ? ஏன் இந்த கோபமும் வெறித்தனமும் ஒரு மக்களை காணப்படுகிறது? ಯಾಕೆ ಕೋಪವು ಮತ್ತು ಉರಿಗೊಳ್ಳುವತನ ಈ ಜನಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದೆ என்று அநேக கேள்விகள் மனதை நம்முடைய கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ಈ ರೀತಿಯಾದಂಥ ಪ್ರಶ್ನೆಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಕೇಳುತ್ತಲೇ ಇರಬಹುದು. ஆனால் உலகம் சமாதானம் சமாதானம் என்று கூறிக்கொண்டு, ಅಲ್ಲಿ ಲೋಕವು ಸಮಾಧಾನ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಕೊಂಡು, ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பட்ஜெட்டு அவனுக்கு அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಯುದ್ಧಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸೀಮಿತವಾಗಿಡುವಂಥ ಅಲ್ಲಿ ಒಂದು ಆರ್ಥಿಕವಾದ ಕಾರ್ಯಗಳು ಅಧಿಕವಾಗುತ್ತಲೇ ಇದೆ. அமெரிக்கா மொத்தம் கிட்டத்தட்ட $1000 பில்லியன் அளவுக்கு அவர்கள் மாஸ் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனில் வச்சுருக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಅಮೆರಿಕ ದೇಶವು ಮಾತ್ರವೇ 1000 ಬಿಲಿಯನಸ್ಟ್ಗಳು ಯುದ್ಧಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸೀಮಿತವಾಗಿ ಹಣವನ್ನು ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದೆ. ஏறக்குறைய உலகத்தில் 40% உடைய டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் அவங்க வச்சிருக்கிறாங்க. பார்த்துங்க, ಅಲ್ಲಿ ಸುಮಾರು ಎಲ್ಲ ದೇಶದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ 40% ಭಾಗದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಅವರೇ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಾರೆ. அப்படி எல்லா நாடும் இப்போ பாருங்க, ஜெர்மன் கூட இந்த வருஷத்தில் அனௌன்ஸ் பண்ணாங்க, நாங்கள் இந்த வருஷம் டிஃபென்ஸை அதிகமாக செலவு பண்ண போகிறோம் அப்படின்றாங்க. ಈಗ ಜರ್ಮನ್ ದೇಶವು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಆರ್ಥಿಕ ಯುದ್ಧಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಸೀಮಿತವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಹಣವನ್ನು ಅಧಿಕ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. தங்கள் ஆயுதங்களை கூர்மையாக்கி கொண்டு இருக்கிறார்கள். ತಮ್ಮ ಆಯುಧಗಳನ್ನು ಅವರು ಹೆಚ್ಚಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கு அது சொல்கிற காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ಅವರು ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹೇಳುವಂಥ ಕಾರಣವೇನು, ஏன் இப்படி செய்கிறீங்கன்னா, ಯಾಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದು, எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் அதை செய்கிறோம். ನಮ್ಮನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. எதிர் நாட்டவர்கள் எங்களை தாக்கி விடக்கூடாது அல்லவா, அதனால நாங்கள் அதை செய்கிறோம். ನಮಗೆ ವಿರೋಧ ದೇಶಗಳು ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನಾವು ಅದನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆனால் அது அழிவுக்கென்று அதை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ಅವೆಲ್ಲೂ ನಾಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅದು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆக்குவதற்காக ஏதாவது உருவாக்குவதற்காக எதையும் அவர் செய்வதில்லை. ಅಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ರೂಪಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇಲ್ಲ. அழிவுக்காக இந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பணத்தை செலவழித்து கொண்டு இருக்கிறார். ಅಲ್ಲಿ ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈ ಹಣಗಳನ್ನು ಈ ದೇಶಗಳು ಅದು ಉಪಯೋಗಿಸ್ತಾ ಇದೆ. இப்படிதான் இருக்கிறதா, இல்லை பழைய காலத்தில் கூட அது இருந்திருக்கிறது. ಅದು ಈಗ ಮಾತ್ರವಲ್ಲ, ಇಂದಿನ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಕೂಡ ಇತ್ತು. ஏனென்னா எங்கள் தேசம் பாதுகாப்பாக இருப்பதற்காக நாங்கள் இது செய்கிறோம் என்று செய்து கொண்டிருக்கிறோம். ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ದೇಶದ ಸುರಕ್ಷತೆಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಇದನ್ನು ಮಾಡ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಮಾಡುತ್ತಾರೆ. பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, இவைகளெல்லாம் தேசத்தை பாதுகாப்பதற்காக, ಇವೆಲ್ಲವೂ ದೇಶವನ್ನು ಕಾಪಾಡುವಂಥದ್ದು. தேசத்து ஜனங்கள் நல்ல சமிருத்தியாக அமைதியான ஜீவனம் பண்ணுவதற்காக நாங்கள் இது செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ನಮ್ಮ ದೇಶದ ಜನರು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಸಮಾಧಾನದಿಂದ ಜೀವಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾವು ಇದನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. எங்க ஜனங்களை பாதுகாப்பதற்கு கடமை எங்களுக்கு இருக்குது என்று சொல்றாங்க. ನಮ್ಮ ದೇಶದ ಜನರನ್ನು ಕಾಯುವಂತ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. அதனால தான் நாங்கள் இதெல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೇ ನಾವು ಇದನ್ನೆಲ್ಲ ರೂಪಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಸೃಷ್ಟಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நல்ல காரணம் என்னன்னா, இந்த தேசத்து ஜனங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಉತ್ತಮವಾದಂಥ ಕಾರಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ನಮ್ಮ ದೇಶದ ಜನರನ್ನು ಸುರಕ್ಷಿತವಾಗಿ ನಾವು ಕಾಯುವಂಥದ್ದು. ஆனால் அது அப்படி நடப்பதில்லை, மாறாகத்தான், அது எதிர்மாறாகத்தான் நடைபெறுகிறது. ಆದರೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅದು ನಡೆಯೋದಿಲ್ಲ, ಅದಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಅದು ಸಂಭವಿಸುತ್ತದೆ. பாருங்க, காசா, இஸ்ரேல் காசா வார இருக்கட்டும், ಅಲ್ಲಿ ನೋಡಿರಿ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಮತ್ತು ಗಾಜಾ ದೇಶವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಾಗ, உக்ரைன் ரஷ்யாவாக இருக்கட்டும், ಅಲ್ಲಿ ಉಕ್ರೇನ್ ಮತ್ತು ರಷ್ಯಾವನ್ನು ಗಮನಿಸುವಾಗ எல்லா இடத்திலும் அது நாசங்களை தான் வருவித்துக் கொண்டிருக்கிறத தவிர
எந்த விதமான பயனும் வருவதில்லை. ಅಲ್ಲಿ ವಿನಾಶ ಬರ್ತಾ ಇದೆಯೇ ಹೊರತು ಯಾವುದೇ ರೀತಿಯಾದಂಥ ಒಂದು ಫಲವು ಅಲ್ಲಿ ಆದು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ஒருவருக்கொருவர் பயமுறுத்தும்படியாகவே அதை செய்கிறார்கள். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಭಯವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವ ರೀತಿಯಲ್ಲೇ ಅದು ಮಾಡ್ತಾ ಇದೆ. ஆனால் சத்திய வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, ಆದರೆ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, நம்முடைய ஆத்துமாக்களை பாதுகாப்பதற்காக, ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, நாசத்திலிருந்து விடுதலை கொடும்படியாக, ಅಲ್ಲಿ ವಿನಾಶದಿಂದ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ நம்மளுக்கும் ஒரு வெப்பனை கொடுத்திருக்கிறார், ஒரு ஆயுதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ನಮಗೂ ಕೂಡ ದೇವರು ಒಂದು ಆಯುಧವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இந்த காலங்களே அதை நாம் யூஸ் பண்ணுறதுக்கு அதை செயல்படுத்தவில்லை என்றால் பரிதாபமான நிலைமைக்கு நாம் தள்ளப்படியிருந்தா இருக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கின்றது. ಈ ರೀತಿಯಾದಂಥ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸದೆ ಹೋದರೆ ಪರಿದಾಪವಾದಂಥ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತೇವೆ. அது அந்த வெப்பன்ஸ்களெல்லாம் அழிவுக்கு என்னவாதவைகள். ಆ ಆಯುಧಗಳೆಲ್ಲ ವಿನಾಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಂಥದ್ದು. ஆனால் வேதம் சொல்லுகிற வெப்பன் வந்துட்டு, ಆದರೆ ಸತ್ಯವೇದ ಹೇಳತಕ್ಕಂಥ ಆಯುಧ ಬಂದು ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக, ಆಮೇಲೆ ಅದು ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಅದು ರೂಪಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿದೆ, ரட்சிப்பதற்காக, ಅದು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿದೆ, விடுதலை கொடுப்பதற்காக ಅದು ಬಿಡುಗಡೆ ಕೊಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿದೆ. அந்த ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆ ಆಯುಧವು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒருவேளை அது யூஸ் பண்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தான், ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಂಥದ್ದು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂಥದ್ದೇ. ஆனால் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ಅದನ್ನು ಖಂಡಿತವಾಗಿ ನಾವು ಮಾಡಲೇಬೇಕು. அது வேற ஒன்றுமில்லை, ಅದು ಬೇರೆ ಯಾವುದೊಂದು ಇಲ್ಲ. வெப்பன் ஆஃப் லவ், ಅದು அன்பின் ஆயுதங்கள். ಅದು ಪ್ರೀತಿಯ ಆಯುಧ. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அன்பின் ஆயுதங்களை நான் பயன்படுத்தும் போதுதான், ಆ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸುವಾಗಲೇ நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள முடியும், ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ, மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಸುರಕ್ಷಿತವಾಗಿಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. கிறிஸ்து மகிமைப்படுவார், ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನು ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆயுதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடையதா இருக்குது. ಈ ಆಯುಧಗಳೆಲ್ಲವೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ಬಂದದ್ದು. அதனால இதை நாம கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டும் என்று நமக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ಅದು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಉಪಯೋಗಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮಗೆಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಂಥ ವಾಕ್ಯವೇ. 1 ಕೊರಿಂಥಿಯர் 13 அதிகாரம் 4 8 வசனத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಿಂದ 4ರಿಂದ 8ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಪ್ರೀತಿಯು ಬಹು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳದ್ದು, ಪ್ರೀತಿ ದಯೆ ತೋರಿಸುವುದು, ಪ್ರೀತಿಯು ಹೊಟ್ಟೆಕಿಚ್ಚನ್ನು ಪಡುವುದಿಲ್ಲ, ಹೊಗಳಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಉಬ್ಬಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಮರ್ಯಾದೆಗಿಟ್ಟು ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಸ್ವಪ್ರಯೋಜನವನ್ನು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ, ಸಿಟ್ಟುಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅಪಕಾರವನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, ಅನ್ಯಾಯವನ್ನು ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡದೆ ಸತ್ಯಕ್ಕೆ ಜಯವಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನು ನಂಬುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. தாழ்மை, கருணை, இப்படி பலவிதமான காரியத்தை குறித்து இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರೀತಿ, ತಾಳ್ಮೆ, ದಯೆ, ಈ ರೀತಿಯಾದಂಥ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ. அன்புக்கு பொறாமை இல்லை, ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ಅದು ಉಬ್ಬಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, அன்பு தன்னை புகழாது, ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿ ತನ್ನನ್ನು ಒಗ್ಲಿಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, இருமாப்பா இராது, ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡೋದಿಲ್ಲ, அயோக்கியமானது செய்யாது, ಅಲ್ಲಿ ಅದು ಅಯೋಗ್ಯವಾದಂಥ ಕಾರ್ಯಗಳ ಮರ್ಯಾದೆಗಿಟ್ಟು ನಡೆಯೋದಿಲ್ಲ, தற்பொழிவை நாடாது, ಅಲ್ಲಿ ಸ್ವಪ್ರಯೋಜನವನ್ನು ಚಿಂತಿಸುವುದಿಲ್ಲ, சினம் அடையாது, ಅದು ಸಿಟ್ಟುಗೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, தீங்கு நினையாது, ಅಲ್ಲಿ ಅಪಕಾರವನ್ನು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், ಅನ್ಯಾಯದಲ್ಲಿ ಅನ್ಯಾಯವನ್ನು ಸಂತೋಷ ಪಡೋದಿಲ್ಲ, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், ಎಲ್ಲವನ್ನು ಅಡಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನು ನಂಬುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುತ್ತದೆ, ಎಲ್ಲವನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பின் ஆயுதங்கள் இவைகள். ಇದು ಪ್ರೀತಿಯ ಆಯುಧಗಳು. ஏன்னா ஒரு நாளும் நம்ம இரிட்டேட் பண்றதுக்கு, நம்மளோட போராடுவதற்கு அநேக ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ನಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಹಿಂಸಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಹೋರಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅನೇಕ ಜನರು ಇದ್ದೇ ಇರ್ತಾರೆ. நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி விடுமோ என்ற அந்த அளவுக்கு கூட நம்ம கூட போராட ஜனங்கள் இருப்பார்கள். ನಾವು ವಿಶ್ವಾಸವನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗುತ್ತೇವೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಮ್ಮ ಒಟ್ಟಿಗೆ ಹೋರಾಡುವಂತ ಜನರು ಇರ್ತಾರೆ. நம்ம ட்ரிகர் பண்றதுக்குன்னு ஆளுங்க இருப்பாங்க. ನಮ್ಮನ್ನು ಅಲ್ಲಿ ಕೀಳಾಗಿ ನಿರ್ಣಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಜನರು ಇರ್ತಾರೆ. எப்படியாவது இவன் வாயிலிருந்து சேர வேலை வார்த்தைகள் வரும் என்று சொல்வதற்காகவே சில பேர் நம்ம தூண்டுவாங்க. ಇವನ ಬಾಯಿಂದ ಹೇಗಾದರೂ ಬೇರೆ ಮಾತುಗಳು ಬರ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಪ್ರೇರೇಪಿಸೋಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೇ ಅಂತ ಜನರು ಇರ್ತಾರೆ. இவன் கிறிஸ்தவன் அல்ல என்ற அளவுக்கு, அந்த அளவுக்கு பேச வைக்கிறதுக்கு ஆட்கள் இருப்பார்கள். ಇವನು ಕ್ರೈಸ್ತನೇ ಅಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಬಾಯಿ ಬರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಜನರು ಮಾಡುತ್ತಾರೆ. எப்படியாவது கிறிஸ்துவின் நாமம் இவன் மூலமா தூஷிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை செய்வார்கள்.
ಇವನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಹೇಗಾದರೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮವು ದೂಷಿಸಲ್ಪಡಬೇಕೆಂಬುದಾಗಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, நீங்க சும்மா இருக்காதபடி ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರದ ಹಾಗೆ இந்த அன்பின் ஆயுதங்களை உபயோகப்படுத்துங்கள். ಈ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಪಡಿಸಿರಿ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் பொறுமையாக இருக்கும்போது, ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರುವಾಗ, அன்பாக இருக்கும்போது, ಪ್ರೀತಿಯಿಂದ ಇರುವಾಗ, நம்ம சினமடையாது இருக்கும்போது, ಅಲ್ಲಿ ನಾವು ಹೊಟ್ಟೆ ಕಚ್ಚಿ ಪಡದೇ ಇರುವಂತ ಸಂದರ್ಭ, ஒருத்தருக்கு அநியாயம் நடக்கும்போது அதுல சந்தோஷப்படாம அதுக்காக பரிதபிக்கும் போது, ಒಬ್ಬರಿಗೆ ಅನ್ಯಾಯ ನಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ಸಂತೋಷ ಪಡೋದ ಹಾಗೆ ಅದಕ್ಕೆ ಮನಮರುಗುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರುವಾಗ, நம்ம யாரா திட்ட நீடி பொறுமை சாந்தமா இருக்கும்போது, சாந்தத்தை கடைபிடிக்கும் போது, ನಮಗೆ ಯಾರಾದ್ರೂ ಬೈಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಶಾಂತತೆಯನ್ನು ತಾಳ್ಮೆಯನ್ನು ನಾವು ಅಲ್ಲಿ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇರುವಾಗ, இந்த ஆயுதத்தை உபயோகிக்கும் போது யார் அழிகிறான்? பிசாசு அழிகிறான். ಈ ರೀತಿಯಾದಂತ ಆಯುಧವನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಾಗ ಯಾರು ನಾಶವಾಗುತ್ತಾರೆ? ಸೈತಾನ ನಾಶವಾಗುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜெயம் நமக்கு வருகிறது பிரியமா. ಅಲ್ಲಿ ಜಯವು ನಮಗೆ ಬರುತ್ತದೆ. இந்த ஆயுதத்தை யூஸ் பண்றதுனால அவனுக்கு கேடு உண்டு வருவதில்லை. ಈ ಆಯುಧವನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೇಡೇನು ಬರುವುದಿಲ್ಲ. இது நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, வர ஆப்போசிட் ஆள் நமக்கு தீங்கு நினைக்கணும் வராம பாருங்க, அவனுக்குள்ள ஒரு மாற்றத்தை இவைகள் உண்டு பண்ணுகிறது இந்த வேதம் சொல்கிறது. ಅಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡಬೇಕು, ಈ ರೀತಿಯಾದಂಥ ಆಯುಧಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಬರುವಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳ ಅಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை நாம பாதுகாத்துக் கொள்கிறோம், ನಮ್ಮನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ, மற்றவர்களையும் பாதுகாக்கிறோம். ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಅಲ್ಲಿ ಕಾಪಾಡುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய ராஜ்யம், ದೇವರ ರಾಜ್ಯವು, தேவனுடைய வல்லமை ஒரு மனிதர்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றது. ದೇವರ ಬಲವು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ, ದೇವರ ರಾಜ್ಯವು ಅಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತದೆ. அதனால வேதம் சொல்லுகிறது, தயவு செஞ்சு இந்த ஆயுதத்தை அன்பு என்ற ஆயுதத்தை பயன்படுத்துங்கள். ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ದಯಮಾಡಿ ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಈ ಆಯುಧವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿರಿ. லூக்கா எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 27-35 வசனத்தை போடப்பட்டிருக்கிறது. ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯದ 27ನೇ ವಚನದಿಂದ 35ನೇ ವಚನದವರೆಗೂ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சத்துருக்களை சிநேகிக்கிறதான ஒரு அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. சத்துருக்கள் என்ன பண்றாங்க? ಅಲ್ಲಿ ಶತ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? அவங்களே நேசிக்கணுமா என்று சொல்றார் ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಅವರನ್ನು ಕೂಡ ಪ್ರೀತಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ஏனென்றா அவர்கள் நம்மோடு வேறுபட்டவர்கள். ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ನಮ್ಮಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಿದಂತವರು. நாம வேறு மாதிரி சிந்தித்தால், அவர்கள் ஆவிக்குரிய சிந்தித்தால், நாம் அவர்கள் வேறு விதமாக சிந்திப்பவர்கள். ಅವರು ನಾವು ಆತ್ಮಿಕವಾಗಿ ಚಿಂತಿಸುವುದಾದ್ರೆ ಅವರು ಬೇರೆ ವಿಧವಾದಂತಹ ರೀತಿಯಲ್ಲಿ ಚಿಂತಿಸುವಂತವರು. அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தால், அவர்கள் நமக்கு தீமை செய்ய வேண்டும் நினைப்பவர்கள். ನಾವು ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ಬಯಸುವಾಗ ಅವರು ನಮಗೆ ಕೇಡನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಚ್ಛಿಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, யூஸ் திஸ் வெப்பன் ஆஃப் லவ், இந்த அன்பின் ஆயுதத்தை நீ யூஸ் பண்ணுப்பா. ಅಲ್ಲಿ ಈ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧವನ್ನು ನೀವು ಉಪಯೋಗಿಸಿ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. அவன் உனக்கு தீமை செஞ்சாதான் இல்லைன்னு சொல்ல, ಅವರು ನಮಗೆ ಕೇಡನ್ನು ಮಾಡ್ತಾರೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲಿಲ್ಲ, ஆனா அவனுக்கு நீ நன்மை செய் என்று சொல்கிறார். ಆದರೆ ನೀನು ಅವನಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. ஒருவேளை அவன் நமக்கு ஒருவேளை மற்றவங்களுக்கு தீங்கு செய்யும் போது மன்னித்திருக்கலாம், ನಾವು ಬೇರೊಬ್ಬರು ನಮಗೆ ಕೇಡು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಕ್ಷಮಿಸಬಹುದು. ஆனா ಆದರೆ நாம் அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு மனசு வராது. ಆದರೆ ನಾವು ಅವರಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಮನಸ್ಸು ಬರೋದಿಲ್ಲ. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ಆದರೆ ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? நீ அதை செய்யாமற் போனால், ನೀನು ಅದನ್ನು ಮಾಡದೆ ಹೋದರೆ நீ அவர்களை மன்னிக்காததற்கு சமம் என்று வேதம் சொல்கிறது. ನೀನು ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸದೆ ಇರೋದಕ್ಕೆ ಅದು ಸಮವಾಗಿರುತ್ತದೆ. அவனை நீ மன்னித்தேன் என்று சொல்வதற்கு ஒரு வெப்பன் உண்டு என்றால், ನೀನು ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಒಂದು ಆಯುಧ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ, இந்த அன்பின் ஆயுதத்தை நீ பயன்படுத்து. ಈ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧವನ್ನು ಅಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸು. அவன் தாழ்ந்த நிலை இருக்கும்போது அவனுக்கு உதவி செய். ಅವನು ಕುಗ್ಗಿ ಹೋಗಿರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நன்மை செய்வர்களுக்கு உனக்கு ஆப்பிள் கொடுத்துக்க, நீ போய் ஆப்பிள் கொடுக்கறதுல என்னப்பா பிரயோஜனம்? ನೀವು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿನಗೆ உங்களுக்கு யாராவது ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ನಿಮಗೆ ಯಾರಾದರೂ ಒಂದು ಸೇಬನ್ನು ಕೊಟ್ಟಿರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ರಿ. உங்களை நேசிக்கிறவர்கள், ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತವರು, நீங்கள் என்ன பண்ணுங்க? பதிலுக்கு ஆப்பிள் கொடுப்பீங்க. ಅದಕ್ಕೆ ಪ್ರತಿಯಾಗಿ ನೀವೇನ್ ಮಾಡ್ತೀರಿ? ನೀವು ಒಂದು ಸೇಬನ್ನು ಕೊಡ್ತೀರಿ. அது ஆண்டவர் சொல்றாரு, இதனால என்ன பிரயோஜனம்? ಇದರಿಂದ ನಿನಗೇನು ಪ್ರಯೋಜನ? நீ அவனுக்கு நன்மை செய், ನೀನು ಅವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ಸಲ್ಲಿಸು. அல்லேலூயா, அல்லேலೂಯಾ. நல்ல காரியத்தை செய், ನೀನು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡು. அல்லேலூயா, அல்லேலூಯಾ. அவனுக்கு உதவி செய், ಆತನಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡು. இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தும் போது, ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಆಯುಧವನ್ನು ನೀನು ಉಪಯೋಗಿಸುವಾಗ நீ அவனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். ನೀನು ಆತನನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡಿದ್ದೀ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கடினமான ஒரு வார்த்தை தான் இது, வெப்பன் தான் இது. ಇದು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ಆಯುಧವೇ ಇಲ್ಲ. ஏன்னா யாரும் அவ்வளோ விரோதிகளுக்கு
நன்மை செய்யணும் வேணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. ಯಾರು ಕೂಡ ತಮ್ಮ ವಿರೋಧಿಗೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಯಾರು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಯೋಚಿಸೋದಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தயவு செஞ்சு இந்த வெப்பனை யூஸ் பண்ணுப்பா நீ. ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ದಯಮಾಡಿ ಈ ಆಯುಧವನ್ನು ನೀನು ಉಪಯೋಗಿಸು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதை செய்யும்போது ಇದನ್ನು தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ಇದನ್ನು ಮಾಡುವಾಗ ದೇವರ ನಾಮವು ಅಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. அந்த மனிதர்களுக்குள் இருக்கிற கசப்பு நம்மை விட்டு அகலுகிறது. ಅಲ್ಲಿ ಆ ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ಇರುವಂತ ಕಹಿತನ ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಿ ಹೋಗುತ್ತದೆ. நமக்குள் மற்றவர்களை குறித்ததான எரிச்சலோ எதுவும் இருந்தாலும் அது நம்ம விட்டு போக வேண்டும் என்றால், ನಮಗೆ ಬೇರೊಬ್ಬರ ಮೇಲೆ ಉರಿಗೊಳ್ಳುವಂತ ತನ್ನ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚೇನಾದರೂ ಇರುವುದಾದ್ರೆ ಅದು ಹೋಗಬೇಕಾದ್ರೆ இந்த அன்பின் ஆயுதத்தை பயன்படுத்தால் ஒழிய அது நம்மை விட்டு அகலாது என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ಈ ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಆಯುಧವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸದೆ ಹೊರತು ಅದು ಹೋಗೋದಿಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப என்ன பண்றாரு? தேவனுடைய ராஜ்யம் முதலாவது நமக்குள் கட்டப்படுகிறது. ಆಗ ಏನಾಗುತ್ತದೆ? ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ. அப்பொழுது தேவ நாமம் மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. ಆಗ ದೇವರ ನಾಮವು ಅಲ್ಲಿ ಮಹಿಮೆ ಹೊಂದುತ್ತದೆ. ஜனங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார். ಅಲ್ಲಿ ಜನರನ್ನು ನಾವು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால பிரியமானவர்களே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, இந்த ஆயுதத்தை நாம் இந்த அன்பின் ஆயுதத்தை பயன்படுத்தும் போது ಈ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸುವಾಗ அழிவு வருவதில்லை, ಅಲ್ಲಿ ವಿನಾಶ ಬರೋದಿಲ್ಲ, மாறாக ಬದಲಾಗಿ நல்ல உறவுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಸಂಬಂಧಗಳನ್ನು ನಾವು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னொன்று பார்க்கும்போது ಮತ್ತೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 12ನೇ ಅಧ್ಯಾಯದ 21ನೇ ವಾಕ್ಯ. ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಸೋತು ಹೋಗದೆ ಒಳ್ಳೆತನದಿಂದ ಕೆಟ್ಟತನವನ್ನು ಸೋಲಿಸು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையால வெல்ல வேண்டும். ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಸೋತು ಹೋಗದೆ ಒಳ್ಳೆತನದಿಂದ ಕೆಟ್ಟತನವನ್ನು ಸೋಲಿಸಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று விட்டுவிட்டு ಕಣ್ಣಿಗೆ ಕಣ್ಣು ಅಲ್ಲಿಗೆ ಅಲ್ಲು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು தீமையை நன்மையால வெல்லும் இந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தும் போது ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟತನವನ್ನು ಒಳ್ಳೆತನದಿಂದ ಗೆಲ್ಲುವಂತ ಆಯುಧವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸುವಾಗ பிரியமானவர்களே, ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, அந்த இடத்துல ஒரு பெரிய மாறுதல் வர ஆரம்பிக்கிறது. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம எவ்வளோ விரோதமா ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறோம். ನಾವು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಎಷ್ಟೋ ಪಾಪವನ್ನು ಮಾಡ್ತೇವೆ. ரொம்ப பாவம் பண்றோம். ಅಧಿಕವಾದಂತ ಪಾಪ ಮಾಡ್ತೇವೆ. அவர் சொல்றதுக்கு விரோதமா நடக்கிறோம். ಅವರು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ನಾವು ನಡೆಯುತ್ತೇವೆ. நியாயப்பிரமாணத்துபடி பார்த்தா நம்ம தண்டனைக்கு உரியவர்கள். ಅಲ್ಲಿ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಕುರಿತಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ನಾವು ಅಲ್ಲಿ ದಂಡನೆಗೆ ಗುರಿಯಾಗಲ್ಪಟ್ಟಂತವರು. அல்ல ஆண்டவர் என்ன பண்றாரு? ಅದು ದೇವರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ? நமக்கு நன்மை செய்வதற்காகவே அவர் வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ಆತ ನಮಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಬಂದನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ತಿಳಿಸುತ್ತದೆ. பாவத்தின் சம்பளம் மரணம். ಅಲ್ಲಿ ಪಾಪದ ಸಂಬಳ ಮರಣ. ஆனால் ஆண்டவர் பாருங்க, மரணத்தை ஜெயிக்கும்படியாக ಅಲ್ಲಿ ದೇವರು ನೋಡ್ರಿ ಮರಣವನ್ನು ಜಯಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ தீமையே உருவான நம்ம என்ன பண்றாரு? நல்லதை செய்யும்படி அவர் தன் ஜீவனை கொடுத்த நிமித்தம் ಅಲ್ಲಿ ವಿನಾಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಗುರಿಯಾಗಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು நம் ஜீவனை அவர் மீட்டு கொண்டார். ನಮ್ಮ ಜೀವವನ್ನು ಆತನು ಅಲ್ಲಿ ಸಂಪಾದಿಸಿಕೊಂಡನು. ஆக்சுவலா பார்த்தா நம்ம தண்டனைக்கு உரியவர்கள். ಅಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ನಾವು ದಂಡನೆಗೆ ಒಳಪಟ್ಟಂತವರು. ஆனால் தண்டனை அந்த தீமையை அவர் செய்யாதபடி நன்மை அவர் தன் ஜீவனை கொடுத்து நன்மை செய்தபடினால ಅಲ್ಲಿ ಕೇಡನ್ನು ಆತನು ಮಾಡದೆ ಆತನು ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದರ ನಿಮಿತ್ತ இன்றைக்கு கூட நாம ஜீவனோடு இருக்கிறோம். ಈ ದಿನದ ಕೂಡ ನಾವು ಜೀವಂತವಾಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இது ஒரு வெப்பன், இது ஒரு ஆயுதம். ನೋಡ್ರಿ, ಇದೊಂದು ಆಯುಧ, இது ஒரு அன்பின் ஆயுதம். ಇದು ಪ್ರೀತಿಯ ಆಯುಧ. இதை நாம பயன்படுத்தும் போது ಇದನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸುವಾಗ நாம் மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம். ನಾವು ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಆದಾಯಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆத்தும ஆதாயம் செய்பவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯಪಡಿಸುವಂತವನು ಆತನ ಜ್ಞಾನ ಉಳ್ಳವನು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ அதனால ಹೇಳುತ್ತದೆ. பாருங்க, சில சமயத்துல நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு கேடு நினைப்பு எதனா பண்ண கோபம் பொத்தின்னு வரும் நம்மளுக்கு. ಅಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾರಾದ್ರೂ ಕೇಡನ್ನು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೋಪವು ಅಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ ಬರ್ತದೆ. அடிச்சு நொறுக்கில்லாமான்னு வரும் அப்படியே. ಅವರನ್ನು ಒಡೆದು ಹಾಕಿ ಬಿಡೋಣ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕೋಪ ಬರ್ತದೆ. ஆனா அந்த சூழ்நிலைகளை போன உடனே ಆ ಪರಿಸ್ಥಿತಿ ಆದು ಹೋದ ನಂತರ நம்ம ஆண்டவர் அதை அனுமதிக்கவே மாட்டார். ದೇವರು ನಮಗೆ ಆ ಕಾರ್ಯವನ್ನು ಒಂದು ಕಾಲಕ್ಕೂ ಅನುಮತಿಸೋದಿಲ್ಲ. என்ன பண்றாரு? ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய, தீமையான வார்த்தைகளுக்கு பதிலாக நன்மையான வார்த்தைகளை பேசும்படி நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟತನಕ್ಕೆ ಬದಲಾಗಿ ಒಳ್ಳೆತನವನ್ನು ಮತ್ತು ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳು ಆದು ಬರುವಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳು ಆಡುವುದಕ್ಕೆ ದೇವರು ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಪ್ರೇರೇಪಣೆ ಕೊಡುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. ನೀವು ಟೆಸ್ಟ್ பண்ணி பாருங்க. ನೀವು ಅದನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡ್ರಿ. யாராவது போய் நல்லா திட்டி அவனை ஒரு வழியா பண்ணோம் நம்ம நினைச்சிருப்போம்.
ಅವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಬೈದು ಒಂದು ಮಾರ್ಗವಾಗಿ ಅವರನ್ನು ಮಾಡಿಬಿಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾವು ನೆನೆಸಿರ್ತೇವೆ. ஆனால் அந்த மனிதனை பார்த்த உடனே ಆದರೆ ಆ ಮನುಷ್ಯನನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வல்லமையாக கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಬಲವಾಗಿ ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾನೆ. அவர் என்ன பண்றாரு? ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? தீமையான வார்த்தைகளை தீமையான காரியங்களை செய்வதற்கு பதிலாக நன்மையான காரியங்களையும் நலமான வார்த்தைகளையும் பேசும்படி நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟತನವನ್ನು ಮಾಡುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ, ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆತನವನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಮತ್ತು ಕೆಟ್ಟ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳನ್ನು ಆಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇರ್ತಾನೆ. எத்தனையோ முறை நம்ம என்கவுண்டர் பண்ணினே இருக்கிறோம் பிரியமானவர்களே. ನಾವು ಅದನ್ನು ಎಷ್ಟೋ ಬಾರಿ ನಾವು ಅದನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇರ್ತೇವೆ. எப்படியாவது திட்டணும்னு நினைக்கிறோம், அந்த திட்டத்துக்கு விட மாட்டார் ஆண்டவர். ಎಷ್ಟೋ ಬಾರಿ ಅವರನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಬೈದು ಬಿಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸ್ಕೊಳ್ತೇವೆ, ಅದಕ್ಕೆ ದೇವರಲ್ಲಿ ಅನುಮತಿಸೋದಿಲ್ಲ. அதாவது ரெண்டு வகையா இருக்குது. இது ஒரு மனுஷன் தப்பு செய்யும்போது அதை சரி செய்வதற்கான காரியங்களை செய்யும்போது அது வேறு விதமான காரியம். ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ತಪ್ಪು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಸರಿ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಅದೊಂದು ಬೇರೆ ವಾದವಿದೆಯಾ? ஏதோ ஒன்று பண்ணிருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அதில் தப்பு பண்ணுறான்னா போய் நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக ஏன் அப்படி பண்ணுறேன்னு அவனை திருத்துவது வேறு விதமான காரியம். ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ತಪ್ಪು ಮಾಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ ಅವನಿಗೆ ಹೋಗಿ ಖಂಡಿಸಿ ಆತನನ್ನು ಬದಲಾಯಿಸುವಂಥದ್ದು ಅದು ಬೇರೆ ವಿಧ. தீமை செய்து விட்டா ಅಲ್ಲಿ ಕೇಡು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. இப்போ நான் என்ன பண்ணோம்? ಕೇಡು ಮಾಡಿಬಿಟ್ಟಾಗ ನಾವೇನು ಮಾಡಬೇಕು? நல்லது செய்ய வேண்டும், ಆತನಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕು, நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், ಒಳ್ಳೆಯ ಮಾತುಗಳನ್ನು ಆಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்படி செய்யும் போது என்ன பண்றாங்க? ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವಾಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. ದೇವರ ರಾಜ್ಯ ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆಯಲ್ಲ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பிரதான ஆசிரியத்தில் எடுத்துட்டு கூட்டு போறாங்க. ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರಧಾನ ಯಾಜಕನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಪ್ರಶ್ನಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಡ್ತಾನೆ. ஒரு சேவகன் என்ன பண்றான்? பலார்னு அறியறான். ಅಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಬ್ಬ ಸೇವಕನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಅವರ ಕೆನ್ನೆ ಮೇಲೆ ಹೊಡಿತಾನೆ. எப்படிங்க? ಹೇಗಿರುತ್ತದೆ? உலகத்தையே படைச்சவர், ಲೋಕವನ್ನೇ ಸೃಷ್ಟಿಸಿದಾತನು, அவர் மூலமா தான் ரட்சிப்பு, ಅವರ ಮುಖಾಂತರವೇ ರಕ್ಷಣೆ, அவரே நமக்கு ஜீவன், ಆತನೇ ನಮಗೆ ಜೀವವು, அவரே அடிச்சிடறான் பாருங்க. ಆತನನ್ನೇ ಹೊಡೆದು ಬಿಡ್ತಾರೆ. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರೇನು ಹೇಳ್ತಾರೆ? சிநேகிதனே, ಸ್ನೇಹಿತನೇ, ஏன் பாயனை அடிக்கிற? ಯಾಕೆ ನನ್ನನ್ನು ಹೊಡೆಯುತ್ತಿ? பாருங்க, அந்த ஒரு வார்த்தை எப்படி ஊடுருவி போயிருக்கும் பாருங்க. ಅದೆಷ್ಟು ಆಳವಾಗಿ ಹೋಗಿರ್ತದೆ ನೋಡ್ರಿ ಆ ಮಾತು. தட் இஸ் தி வெப்பன் ಆಫ್ ಲವ್. ಅದು ஆயுதம், ಅದು ಪ್ರೀತಿಯ ಆಯುಧ. அதெல்லாம் ಅದೇನ್ ಮಾಡ್ತದೆ? ஒரு மனுஷனுக்குள்ள ஊடுருவி போய் ಅದು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಆಳವಾಗಿ ಹೋಗಿ அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ಆ ಮನುಷ್ಯನ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ನಾವು ನೆನೆಸಿ ನೋಡಬೇಕು. தீத்து எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது. ಅಲ್ಲಿ ತೀತನಿಗೆ ಬರೆದಂತ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களா எல்லா மனசுக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும் அவர்களுக்கு நினைப்பூட்டு என்று சொல்கிறார். ತೀತನಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ವಚನ, ಯಾರನ್ನು ದೂಷಿಸದೆ ಕುತರ್ಕ ಮಾಡದೆ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೆ ಪೂರ್ಣ ಸಾಧುಗುಣವನ್ನು ತೋರಿಸುತ್ತಾ ಸಾತ್ವಿಕರಾಗಿರಬೇಕೆಂತಲೂ ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಕೊಡುವನು. அல்லேலூயா. ஏன்னா தூஷிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ಅಲ್ಲಿ ದೂಷಣೆ ಮಾಡುವಂಥದ್ದು ಬಹಳ ಸುಲಭವಾದಂಥ ಕಾರ್ಯ. நல்ல விசுவாசிகள் தான் அவனை தூஷிக்கிறத நான் கேள்விப்படுகிறேன். ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿರುವಂಥವರೇ ಅವರು ದೂಷಿಸುವಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆனால் பவுல் என்னன்றாரு? தீத்து மூலமா தயவு செஞ்சு அவளை நினைப்பூட்டினா இருப்பா. இதை ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? ತೀತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಇದನ್ನು ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸ್ತಲೇ இதெல்லாம் இந்த வெப்பனெல்லாம் மற்றவர்களுக்கு நமக்கு யூஸ் ஆகுதுங்க. அது நம்ம சீர்படுத்தும்படியாக கொடுக்கப்படுகிற ஆயுதங்கள். ಇದು ಬೇರೊಬ್ಬರಿಗಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವಂಥ ಆಯುಧಗಳ, ನಮ್ಮನ್ನು ನಾವು ಸ್ಥಿರಪಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡುವಂಥ ಆಯುಧಗಳು. தேவனுக்கு பிரியமுள்ள பாத்திரங்களாய் வணைவதற்காக உபயோகப்படுகிற ஆயுதங்கள். ದೇವರಿಗೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳ ಪಾತ್ರಗಳಾಗಿ ರೂಪಿಸಲ್ಪಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಉಪಯೋಗವಾಗುವಂಥ ಆಯುಧಗಳು. அதுதான் பவுல் சொல்றாரு, தயவு செஞ்சு நினைப்பூட்டு. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ದಯಮಾಡಿ ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಕೊಡು. ஏன்னா அந்த ஜனங்க ரொம்ப வாய் ತುಡುಕು உள்ளவர்கள். ಯಾಕೆಂದ್ರೆ ಅವರು ಬಹಳ ಅಧಿಕವಾಗಿ ಬಾಯಿಯನ್ನು ಬೇಗನೆ ತೆಗೆಯುವಂತ ಜನರು. சபிப்பதே அவருடைய வேலையா இருக்கிறது, ಶಪಿಸುವುದೇ ಅವರ ಕೆಲಸವಾಗಿದೆ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பனா இதுல இருந்து மாற்றத்தை கொண்டு வரும் இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும். ಇದರಿಂದ ಒಂದು ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಂಡು ತರಬೇಕಾದರೆ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮಾತ್ರವೇ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಕೊಂಡು ತರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. பவுல் என்னன்றாரு? இது ஒரு ஆயுதமாக நீ பயன்படுத்து. ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ಇದನ್ನು ಒಂದು ಆಯುಧವಾಗಿ ನೀನು ಉಪಯೋಗಿಸು. கிறிஸ்துவை போல் அவர்கள் மாற வேண்டும்.
ಅವರು ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால சொல்றாரு தயவு செஞ்சு இந்த வசனத்தை நினைப்பூட்டினே இருக்கணுமா. ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀನು ಯಾವಾಗಲೂ ಹೇಳುತ್ತಲೇ ಇರು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಜ್ಞಾಪಕಪಡಿಸುತ್ತಲೇ ಇರು ಎಂಬುದಾಗಿ நாளைத்துல ತಿಳಿಸ್ತಾನೆ. வரும்போது இதெல்லாம் நம்ம ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் நினைச்சிட்டு கற்பனை பண்ணிலாம் யாரும் வர்றதில்ல. ನೋಡ್ರಿ, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಕೂಡಿ ಬರುವಾಗ ದೇವರು ಇದನ್ನು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ತಿಳಿಸ್ತಾನೆ. ಯಾರು ಇದನ್ನು ಕಲ್ಪನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬರೋದಿಲ್ಲ. அப்பனா நம்ம நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறார் ஆவியானவர். ಹಾಗಾದ್ರೆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ಜ್ಞಾಪಕಪಡಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. நீ இன்னும் மாறுவியா? ನೀನು ಇನ್ನೂ ಬದಲಾಗಲಿಲ್ವಾ? உனக்குள்ள நான் மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். ನಾನಿನಲ್ಲಿ ಬದಲಾವಣೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೇನೆ. நீ இந்த ஆயுதத்தை பயன்படுத்து. ನೀನು ಈ ಆಯುಧವನ್ನು ಉಪಯೋಗಿಸು. அப்பொழுது நீ இந்த கேட்டுக்கெல்லாம் நீ தப்புவிக்கப்படுவாய். ಆಗ ಮಾತ್ರ ಈ ಕೇಡುಗಳಿಂದ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿ. தூஷிக்காதபடி உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் தான் வரணும். ಅಲ್ಲಿ ದೂಷಣೆ ಮಾಡದಾಗಿ ನಿನ್ನ ಬಾಯಿಗಳಿಂದ ಒಳ್ಳೆ ಮಾತುಗಳು ಬರಲಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. விசுவாசிகள் அவங்க போடுறதெல்லாம் விஷ ஊசின்னு சொன்னார் ஒருத்தர். விசுவாசிகள் அவர் போடுவதெல்லாம் விஷ ஊசி, பாய்சனஸ் இன்ஜெக்ஷன். ಅಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸಿಗಳೆಲ್ಲರೂ ಹಾಕುವಂತದ್ದು ವಿಷದ ಸೂಜಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம சில வார்த்தைகள் நான் விடுறேன் பாருங்க. ಅಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪವಾಗಿಯೂ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡದಾಗಿ ಬಾಯಿಗಳನ್ನು ಅಲ್ಲಿ ತೆಗೆದು ಬಿಡುತ್ತೇವೆ. அதனால என்ன நடக்குது? ಅದರಿಂದ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ? நம்முடைய ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்திக் கொள்கிறோம். ನಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ನಾವು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பிசாசானவன் வருகிற இந்த எதிர்த்தால் இப்படி நம்மளை தூஷிக்க வைக்கிற மாதிரி வராம பாருங்க. ಅಲ್ಲಿ ಸೈತಾನನು ದೂಷಿಸುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುವಂತೆ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. பவுல் என்னன்றாரு, இந்த வெப்பனை, இந்த ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்தி அவனை சைலண்ட் பண்ணு. ಅಲ್ಲಿ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ಈ ಆಯುಧವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವನನ್ನು ಅಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆಗೊಳಿಸು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 15ನೇ ಅಧ್ಯಾಯದ 1ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மெதுவான பிரதியுத்தர உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். அல்லேலூயா. ಮೃದುವಾದ ಪ್ರತಿ ಉತ್ತರವು ಸಿಟ್ಟನ್ನಾರಿಸುವುದು, ಬಿರುಸು ನುಡಿಯು ಸಿಟ್ಟನ್ನೇರಿಸುವುದು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு இடத்துல உங்களை ஏதோ ஒரு பயங்கரமான சண்டை அவர் இப்ப சத்தம் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ಅಲ್ಲಿ ಒಂದು ಭಯಂಕರವಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ಜಗಳವನ್ನು ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ನೆನೆಸ್ಕೊಳ್ರಿ. அந்த இடத்துல ஒரு மனுஷர் போய் ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಹೋಗಿ அமைதியா பேச ஆரம்பிக்கும் போது ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನದಿಂದ ಆ ವ್ಯಕ್ತಿ ಮಾತನಾಡುವಾಗ என்ன நடக்குது? ಅಲ್ಲಿ ಏನು ಸಂಭವಿಸುತ್ತದೆ? அவ்வளவு நேரம் சஞ்சரிப்பா இருந்த பயங்கரமான கோபமும் எரிச்சல கத்தினுங்கிற இடத்துல ಅಲ್ಲಿ ಸಂಚಲವಾಗಿದ್ದಂತ ಭಯಂಕರವಾದಂತ ಕೋಪವು ಮಾತುಗಳು ಬರ್ತಾ ಇರುವಂತಹ ಸ್ಥಳದಲ್ಲಿ ஒரு மனிதனுடைய சாந்தமான வார்த்தைகள், ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಶಾಂತವಾದಂತ ನುಡಿಗಳು, அவன் அந்த இடத்துல அந்த ஆயுதத்தை பயன்படுத்தபடினால ಅವನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಆಯುಧವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿದ ನಿಮಿತ್ತ சண்டை சச்சரமா இருந்த இடம் என்ன பண்ணுது? அமைதியா மாறிடுது. ಅಲ್ಲಿ ಯುದ್ಧವು ಕಲಹವು ಇದ್ದಂತಹ ಸ್ಥಳವು ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க விரும்பலாம். ನೀವು ಅದನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡ್ರಿ. உங்க வீட்லயா இருக்கட்டும், ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಆಗಿರಬಹುದು, இல்ல வேலை செய்யற இடத்துலயா இருக்கட்டும், ಕೆಲಸದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಗಿರಬಹುದು. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಸಂಭವಗಳು ಸಂಭವಿಸುವಾಗ மெதுவா நீங்க ஆன்சர் சொன்னீங்களா, ನೀವು ಮೃದುವಾಗಿ ಅಲ್ಲಿ ಪ್ರತ್ಯುತ್ತರವನ್ನು ಕೊಡುವಾಗ உங்கள் மேல கோபம் கொண்ட மனிதர் கூட என்ன பண்ணுவார்? சாந்தமாய் மாறி விடுவார். ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪಗೊಂಡಂತ ವ್ಯಕ್ತಿ ಕೂಡ ಅಲ್ಲಿ ಶಾಂತವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಾನೆ. அவருடைய கோபத்துக்கு நீ தப்புவிக்கப்படுகிறாய், ಆತನ ಕೋಪಕ್ಕೆ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿ, அவனையும் நீ பாதுகாக்கிறாய். ಅವನನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಿ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன சொல்றான்னா, ஒருவேளை வேலையை கூட அதனால பாதுகாக்கப்படும். ಅದರಿಂದ ಅಲ್ಲಿ ಕೆಲಸವು ಅಲ್ಲಿ ಕಾಪಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. உன்னை பணத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளலாம். ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಹಣವನ್ನು ನೀನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. உனக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும்படியாக எப்படியாவது இந்த மாதிரி ஜனங்கள் வருவார்கள். ಹೇಗಾದ್ರೂ ನಿನಗೆ ನಷ್ಟ ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಜನರು ಆದು ಬರುತ್ತಾರೆ. அந்த சமயத்துல என்ன சொல்றாரு? இப்ப என்ன நீதிபதி என்ன சொல்றாரு? மெதுவான பிரதியுத்தரம். ಆದ್ದರಿಂದಲೇ ಅಲ್ಲಿ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳಲ್ಲಿ ಹೇಳ್ಬಿಟ್ಟಿದೆ, ಮೃದುವಾದಂತ ಪ್ರತ್ಯುತ್ತರವು, கைண்ட் வேர்ட். ಅಲ್ಲಿ ಮೃದುವಾದಂತ ಉತ್ತರ என்ன பண்ணுது? எல்லாவற்றையும் மாத்துது பாருங்க. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು ಅದು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப வந்த ஆள் என்ன பண்ணுவான்? யோசிக்க ஆரம்பிக்குவான். ಅಲ್ಲಿ ಬಂದಂತ ವ್ಯಕ್ತಿ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ಯೋಚಿಸಕ್ಕೆ ஓ, ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. நம்ம தான் தப்பா ஏதோ புரிஞ்சுக்கிறோம். ನಾವೇ ತಪ್ಪಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. இவர் ரொம்ப அமைதியா சாந்தமா பேசுறாரு. ಇವರು ಬಹಳ ಶಾಂತವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, நம்ம ஆத்மாவை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ನಾವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. எப்போ? ಯಾವಾಗ? இந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ಈ ಆಯುಧವನ್ನು ನಾವು ಉಪಯೋಗಿಸುವಾಗ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கஷ்டமான காரியம் பார்த்தீங்களா? ரொம்ப கடினமான ஒரு காரியத்தை நமக்கு போதிக்குது.
ನಾವು ಬೋಧಿಸುವಂತ ಕಾರ್ಯ ಅದು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ಕಾರ್ಯವೇ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது மாத்திரம் இல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஆண்டவர் என்ன சொல்றாரு? மத்தேயு 5:44 ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 44ನೇ ವಚನ, ಆದರೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುವುದೇನೆಂದರೆ ನಿಮ್ಮ ವೈರಿಗಳನ್ನು ಪ್ರೀತಿಸಿರಿ, ನಿಮ್ಮನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವವರಿಗೋಸ್ಕರ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿರಿ. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு ஜெபம் பண்ணணுமா? ಯಾರಿಗೋಸ್ಕರವಾಗಿ? முதலாவது அன்பு செலுத்து, ಮೊದಲನೇದಾಗಿ ಪ್ರೀತಿ ತೋರಿಸು, அவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ನಂತರವಾಗಿ ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು. அது என்ன நடக்குது? ಅದೇನು ಸಂಭವಿಸುತ್ತೆ? ஒரு மாற்றத்தை அவனுடைய அந்த மனிதனுக்கு உள்ள இருக்கிற எல்லா அசுத்த குணங்களை போய் ಆ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂಥ ಎಲ್ಲ ಅಶುದ್ಧವಾದಂಥ ಗುಣಗಳು ಹೊರಟು ಹೋಗಿ ஒரு ஆத்ம ஆதாயம் ஏற்படுகிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಆತ್ಮದ ಆದಾಯ ಅಲ್ಲಿ ಬರ್ತದೆ. ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன். ಅಲ್ಲಿ ಆತ್ಮಗಳನ್ನು ಆದಾಯ ಪಡಿಸುವಂತವನು ಜ್ಞಾನವುಳ್ಳವನು. அவனை பேச விட்டு அவனை வேடிக்கை பார்க்கறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. ಅವನನ್ನು ಮಾತನಾಡೋದಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ವೇದಿಕೆ ನೋಡುವಂತದ್ರಿಂದ ಯಾವುದೇ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. அவன் தப்பு மேல தப்பு பண்ணி, ಅವನು ತಪ್ಪಿನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಮಾಡಿ, உனக்கு விரோதமா அவன் எத்தனாலும் செஞ்சு, ಅವನಿಗೆ ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ, அவன் எரி நரகத்து போவதை பார்க்கலாம். ಅವನು ಉರಿಯುವಂತ ಅಗ್ನಿ ಗಂಧಕದೊಳಗೆ ಹೋಗಿ ನರಕಕ್ಕೆ நீ ಹೋಗುವ அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது, ನೀನು ಅವನಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ, அவனுக்கு நன்மை செய்யும் போது, ಆತನಿಗೆ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವಾಗ, அவன் என்ன பண்றாரு? அந்த ஆத்மாவை நீ பாதுகாத்துக் கொள்கிறாய், ನೀನು ಆ ಆತ್ಮವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿ, அந்த ஆத்மாவை ரட்சிக்கிறாய். ಆ ಆತ್ಮವನ್ನು ನೀನು ರಕ್ಷಿಸುತ್ತಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரியமானவர்களே, பாருங்க என்ன மாதிரி ஒரு வசனம் இது. ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ, ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ವಚನವಿದು. இது ஒரு ஆயுதம் ಇದೊಂದು ಆಯುಧ என்று வேதம் நமக்கு சொல்கிறது ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಬೋಧಿಸುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன மற்றவங்களை ஆசீர்வதிக்கணுமா? ಬೇರೊಬ್ಬರನ್ನು ನಾವು ಆಶೀರ್ವಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವಾಗಿರಲಿ. என்னம்மா நம்ம இழந்து போறோம் இதுல சொல்றதுக்கு? ಏನು ನಷ್ಟಪಡುತ್ತದೆ ನಮಗೆ ಈ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ? இயேசு கிறிஸ்து என் உள்ளத்தில் ஜீவிக்கிறார் என்று சொல்ற சகோதரனே சகோதரியே, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಸಹೋದರನೇ ಸಹೋದರಿಯೇ, ஆண்டவர் உள்ளத்தில் இருப்பார் என்றால், ದೇವರು ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರೋದಾದರೆ உன்னை மற்றவர்களை ஆசீர்வதிக்க தவிர சபிப்பதற்காக அல்ல, ಬೇರೊಬ್ಬರನ್ನು ನೀನು ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಹೊರತು ಶಪಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲ, அவர்களை நல்ல வழியில நடத்துவதற்காக அல்ல, கெட்ட வழியில காண்பிப்பதற்காக அல்ல, ಅವರನ್ನು ಒಳ್ಳೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೇ ಹೊರತು ಕೆಟ್ಟ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ತೋರಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲ. ஏதாவது நீங்கள் ஆசீர்வதிக்கும் போது தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ಏನಾಗುತ್ತದೆ? ನೀವು ಬೇರೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த வெப்பன் தான் அநேக பேரை நம்ம சம்பாதிக்க முடியுங்க. ಆಮೆನ್. ಈ ಆಯುಧಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಜನರನ್ನು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்க வேற என்ன கொடுத்தாலும் சம்பாதிக்க முடியாது. ನೀವು ಬೇರೆ ಏನು ಕೊಟ್ಟರು ಸಂಪಾದಿಸೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரியுதுங்களா? நீங்க தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணி பாருங்க. ಅರ್ಥವಾಗ್ತಾ ಇದೆಯಾ? ದಯಮಾಡಿ ಈ ಆಯುಧಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ನೋಡ್ರಿ. உங்க சொந்த ஜனங்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ನಿಮ್ಮ ಸ್ವಂತ ಜನರನ್ನು ನೀವು ಸಂಪಾದಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. இல்ல சொந்த அக்கபக்கத்துல ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತವರನ್ನು ನೀವು ಆದಾಯಪಡಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. கிறிஸ்துவின் இந்த குணாதிசயம் என்ன பண்ண மற்றவர்களுக்கு அது வெளிப்படும். ಅಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನ ಗುಣಾತಿಶಯಗಳು ಬೇರೊಬ್ಬರಿಗೆ ಅಲ್ಲಿ ಪ್ರಕಟವಾಗುತ್ತದೆ. அப்ப நான் இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தியே ஆக வேண்டும். ಆಗ ಆ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನೀ ಈ ಆಯುಧಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಲೇ ஒன்று நீ செய்யற பாரு, அது ஆயுதம்னு வேதம் சொல்கிறது. ನೀನು ಈ ಒಂದೊಂದನ್ನು ಮಾಡಿ ನೋಡು, ಅದು ಅಲ್ಲಿ ಆತ್ಮಗಳ ಆದಾಯವಾಗುತ್ತದೆ. பிசாசை வீழ்த்துவதற்காக, ಅಲ್ಲಿ ಸೈತಾನನ್ನು ಜಯಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ, அவனுடைய தந்திரங்களை முறியடிப்பதற்காக, ಆತನ ಕುತಂತ್ರಗಳನ್ನು ಮುರಿದು ಹಾಕೋದಕ್ಕೋಸ್ಕರ, எப்படியாவது நம்ம ட்ரிகர் பண்ணி நம்ம ஏதாவது பேசி நம்ம மாட்டிக்கணும்ன்றதே அவனுடைய திட்டமா இருக்குது. ನಾವು ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು ವಿವಾದದಲ್ಲಿ ಸಿಲುಕಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆತನು ಯಾವಾಗಲೂ ಆಲೋಚಿಸುತ್ತಾನೆ ಇರ್ತಾನೆ. எப்படியாவது பின்மாற்றத்துல போயிடணும்னு சொல்லி பலவிதமான தந்திரங்களை பிசாசு இருப்பாங்க. ಆತನು ಅನೇಕ ವಿಧವಾದಂತಹ ಕುತಂತ್ರಗಳನ್ನು ಹಿಂದೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. அவன் நீ பார்த்து சும்மா இருப்பியா? ಅದನ್ನು ನೋಡಿ ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೀಯಾ? என்னன்றாரு? யூஸ் திஸ் வெப்பன் லவ், தி வெப்பன் ஆஃப் லவ். ಅಲ್ಲಿ ಈ ಪ್ರೀತಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಆಯುಧವನ್ನು ನೀನು ಉಪಯೋಗಿಸು. நீ அடிக்கும் போது அவனை நீ முறியடிக்கிறாய், ನೀನು ಆತನನ್ನು ಮುರಿದು ಹಾಕುತ್ತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய நாமத்தால வெற்றி நமக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிறார். ಅಲ್ಲಿ ದೇವರ ನಾಮದಲ್ಲಿ ನಮಗೆ ಜಯವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொலோசியர் நிருபம் 3:13-14 சொல்லிக்குது. ಅಲ್ಲಿ ಕೊಲೊಸ್ಸಿದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 13 ಮತ್ತು 14ನೇ ವಚನ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. ಎಲ್ಲ உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ಎಲ್ಲರಿಗೂ ತಿಳಿದಂತೆ ವಚನವೇ. ಮತ್ತೊಬ್ಬನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವಿದ್ದರೂ ತಪ್ಪು ಹೊರಿಸದೆ ಒಬ್ಬರಿಗೊಬ್ಬರು ಸೈರಿಸಿಕೊಂಡು ಕ್ಷಮಿಸಿರಿ. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿದಂತೆಯೇ ನೀವು ಕ್ಷಮಿಸಿರಿ. ಇದೆಲ್ಲದರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅದು ಸಮಸ್ತವನ್ನು ಸಂಪೂರ್ಣ ಮಾಡುವ ಬಂಧವಾಗಿದೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
மன்னிங்கன்னு சொல்லிடுறாரு. ಅಲ್ಲಿ ದೇವರು ಕ್ಷಮಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. இந்த மன்னிக்கிற குணம் ஒருவேளை 1, 2 நம்ம மன்னிச்சிருக்கலாம். ಅಲ್ಲಿ ಕ್ಷಮಿಸುವಂತ ಗುಣದಲ್ಲಿ 1 ಮತ್ತು 2 ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಕ್ಷಮಿಸಬಹುದು. ஆனா இந்த மன்னிக்கிறதுனால மன்னிக்கிறது என்ன ஆகும்னா, ಈ ಕ್ಷಮಿಸುವುದರಿಂದ ಏನಾಗುತ್ತದೆ? இட் பிரிங்ஸ் யூனிட்டி, ஒற்றுமையை கொண்டு வருகிறது. ಅಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಅದು ಕೊಂಡು ತರುತ್ತದೆ. எல்லாம் சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಹೇಳಿರಿ. ஒற்றுமையை கொண்டு வருகிறது. ಅಲ್ಲಿ ಐಕ್ಯತೆಯನ್ನು ಕೊಂಡು ತರುತ್ತದೆ. மன்னிச்சுட்டேன், ஐயோ அப்பா நான் ஆண்டவர்கிட்ட தப்பிச்சுக்கலான்னு அப்படி நினைக்கக்கூடாது. ಅಪ್ಪ ನೀವು ಅವ್ರನ್ನ ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟೆ, ದೇವರಿಂದ ಹೆಂಗೋ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡೆ ಎಂಬುದಾಗಲಿ ಆ ರೀತಿ ಆಗಿರಬಾರದು. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு ரொம்ப செஞ்சாங்க, நான் மனப்பூர்வமாக நான் மன்னித்து விட்டேன், ಅವರು ನನಗೆ ಬಹಳ ದ್ರೋಹವನ್ನು ಮಾಡಿದ್ರು, ಆದರೂ ನಾನು ಮನಪೂರ್ವಕವಾಗಿ ಅವರನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಟ್ಟೆ ಎಂಬುದಾಗಿ ஆனால் நான் தூரமாக வைத்திருக்கிறேன். ಆದರೂ ನಾನು ಅವರನ್ನು ದೂರ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. அப்படி இல்லை. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಲ್ಲ. இதனை யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಆಯುಧವನ್ನು ನೀನು ಉಪಯೋಗಿಸುವಾಗ ಒಂದು ಐಕ್ಯತೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எத்தனை வெப்பன்ஸ் குத்துக்கிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ದೇವರು ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ವಿಧವಾದಂತಹ ಆಯುಧಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், அழிவை கொண்டு வருவதான ஆயுதங்களுக்கும், ಅಳಿವನ್ನು ಕೊಂಡು ತರುವಂತ ಆಯುಧಗಳಿಗೂ, வெப்பன்ஸ் ஆஃப் லவ், அன்பின் ஆயுதங்களுக்கும் ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧಗಳಿಗೂ நிறைய வித்தியாசம் இருக்குது. ಅಲ್ಲಿ ಬಹಳ ವ್ಯತ್ಯಾಸಗಳುಂಟು. இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் எதுக்கு என்ன பண்றான்னா, அவனுடைய கசப்பு தன்மையும் அவனுடைய போராடுகிற போராளி குணத்தையும் அதிகரிக்கிறது. ಅಲ್ಲಿ ಸಾಮೂಹಿಕವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಅಲ್ಲಿ ವಿನಾಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರುವಂಥ ಆಯುಧಗಳು ಏನು ಮಾಡ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವೆ, ಎದುರಿಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೂ ಅವರಿಗೆ ವಿನಾಶಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇದು ಬರುತ್ತದೆ. ஆனா இந்த வெப்பன்ஸ் ஆஃப் லவ் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಾಗ ಏನು ನಡೀತದೆ? தேவ அன்புல நம்மை அது வளர்க்க ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬೆಳೆಸ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நேசிக்கிறேன் ஐயா பாட்டு பாடுறோம் இல்லைங்களா? ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ ಅಯ್ಯ ಎಂಬುದಾಗಿ ಹಾಡನ್ನು ಆಡುತ್ತೀವಲ್ವಾ? எப்படிங்க இருக்க முடியும்? டெமான்ஸ்ட்ரேட் எப்படி பண்ண முடியும்? ಅದನ್ನು ಹೇಗೆ ಅಲ್ಲಿ ಕ್ರಿಯಾರೂಪವಾಗಿ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ இதெல்லாம் ಸಾಧ್ಯ? யூஸ் பண்ணும்போது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது தேவ அன்பில அனைவரும் ஈர்க்கப்படுகிறார்கள். ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧವನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಾಗ ಈ ಪ್ರೀತಿ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಲ್ಲರೂ ಸೆಳೆದುಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஏன் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றா? ಯಾಕೆ ಆತನು ಸಾಮಿಕವಾಗಿ ವಿನಾಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇರುವಂತ ಆಯುಧಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾನೆ? நீ வேறப்பா நான் வேறப்பா, ನೀನು ಬೇರೆ ನಾನು ಬೇರೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ. அமெரிக்காலாம் பாருங்க, எல்லாரும் மிரட்டிருக்கிறான். ಅಲ್ಲಿ ಅಮೆರಿಕ ದೇಶದವರನ್ನು ಗಮನಿಸಿ ನೋಡ್ರಿ, ಅವರು ಎಲ್ಲರನ್ನು ಎದುರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் வேறுபட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் திரிகிறார்கள். ನಾವು ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟವಂತವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವರು ಹೇಳಿ ತಿರುಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. வேறு விதமான பாதையில செல்லறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்த ஜனங்கள். ಅವರು ಬೇರೆ ವಿಧವಾದಂತ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ಜನರು. இந்த வெப்பன்ஸ் ஆஃப் லவ், அன்பின் ஆயுதத்தை பயன்படுத்துகிறார்கள். ಈ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಂತವರು இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில வரவழைத்து ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ತಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರಮಾಡಿಕೊಂಡು ஒருத்தருக்கு அன்பு செலுத்தும்படியாக ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறது. ಅಲ್ಲಿ ಬೇರೊಬ್ಬರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದು. வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் என்ன நடக்குது? லாஸ் ஆஃப் லைஃப், ட்ராஜிக் லாஸ் ஆஃப் லைஃப். ட்ராஜடியில் அந்த குண்டு போட்டதுனால அநேகருடைய உயிர்கள் பறிபோகிறது. ಅಲ್ಲಿ ಸಾಮೂಹಿಕ ವಿನಾಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ಆಯುಧಗಳು ಏನು ಮಾಡ್ತದೆ? ಅಲ್ಲಿ ದೊಡ್ಡ ದುರಂತಗಳನ್ನು, ನಾಶಗಳನ್ನು, ಮರಣಗಳನ್ನು ಕೊಂಡು ತರುತ್ತದೆ. ஆனா அன்பின் ஆயுதத்தில் என்ன நடக்குது? ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧದಲ್ಲಿ ಏನು ನಡೀತದೆ? செத்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. ಆಮೇಲೆ ಸತ್ತು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಆತ್ಮಗಳನ್ನು ಅದಕ್ಕೆ ಜೀವ ಕೊಡುತ್ತದೆ. செத்து போயிருக்கிற சரீரத்துக்கு சுகத்தை கொடுக்கிறது. ಅಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ಶರೀರಗಳಿಗೆ ಅಲ್ಲಿ ಸೌಖ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உயிர்த்தெழுதலின் வல்லமை, இயேசுக்கு உயிர்த்தெழுதல் வல்லமை அங்க கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಪುನರುತ್ಥಾನಗೊಂಡಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಲ್ಲಿ ಪ್ರಸನ್ನತೆಯು ಅಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತದೆ. அல்லேலூயா. இன்னும் என்ன நடக்குது? ಅಲ್ಲಿ ಇನ್ನು ಮತ್ತೇನು வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ல எல்லா பில்டிங்ல அந்த காசால காமிக்கிறான் பாருங்க, ஒண்ணும் இல்ல அங்க. ಅಲ್ಲಿ ಸಾಮೂಹಿಕ ವಿನಾಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಆಯುಧಗಳಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ತೋರಿಸ್ತಾರೆ ನೋಡ್ರಿ. ಆ ಆಯುಧಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ವಿನಾಶಕ್ಕೆ ಆದಂಥ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳು ಇರೋದಿಲ್ಲ. காசா தரைமட்டமாகன்னு வேதம் சொல்லுகிறது, அது நம்ம யாரும் தடை பண்ண முடியாது. ಅಲ್ಲಿ ಗಾಜು ಅಲ್ಲಿ ನೆಲ ಸಮವಾಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲೇ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಅದು ಯಾರು ತಡೆಯೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ஆனா ಇಲ್ಲ. மொத்தத்துல எல்லா ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணி ஒண்ணில்லாத பண்ணிடுது. ಅಲ್ಲಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಎಲ್ಲ ಆಸ್ತಿಗಳನ್ನು ವಿನಾಶ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಏನು ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತದೆ. வெப்பன்ஸ் ஆஃப் லவ்ல அது யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது? மறுபடியும் அதை கட்ட ஆரம்பிக்கிறது. ಆಮೇನ್. ಅದೇ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅದನ್ನು ಮತ್ತೆ ಪುನಃ ಕಟ್ಟುತ್ತದೆ. இன்னொரு என்ன நடக்குதுன்னா, ಇನ್ನೊಂದು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ல எக்கனாமிக்கே கொலாப்ஸ் ஆயிடுதுங்க, பொருளாதாரமே வீழ்ந்து போகிறது. ಅಲ್ಲಿ ಸಾಮೂಹಿಕ ವಿನಾಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ಆಯುಧ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಲ್ಲಿ ಆರ್ಥಿಕ ಪರಿಸ್ಥಿತಿ
ಪೂರ್ತಿಯಾಗಿ ನೆಲ ಕಚ್ಚುತ್ತದೆ. வெப்பன்ஸ் ஆஃப் லவ்ல என்ன நடக்குது? ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧಗಳಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? ரிகவரி ஆஃப் எக்கனாமிக் கொலாப்ஸ் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையினால மறுபடியும் நான் பொருளாதாரம் மீட்டு கொண்டு வருவதற்கு தேவன் உதவி செய்கிறார். ಅಲ್ಲಿ ಮತ್ತೆ ದೇವರ ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಆರ್ಥಿಕವಾಗಿ ನಷ್ಟವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಆರ್ಥಿಕವಾಗಿ ಮತ್ತೆ ಅದನ್ನೆಲ್ಲವನ್ನು ನಾನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವನಾಗಿರ್ತೇನೆ. வெப்பன் ஆஃப் மாஸ்டர்ஸ்ல என்ன பண்ணுது? காயப்படுகிறார்கள், சரீரத்திலும் உள்ளத்திலும் காயப்படுகிறார்கள். ಅಲ್ಲಿ ಸಾಮೂಹಿಕವಾಗಿ ದುರಂತಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂತ ಆಯುಧಗಳಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? ಅಲ್ಲಿ ಅವರು ಗಾಯಪಡುತ್ತಾರೆ ಮತ್ತು ನೋವಿಗೆ ಒಳಗಾಗುತ್ತಾರೆ. கால் போயிடுது, கை போயிடுது, நிறைய காரியங்கள் நடைபெறுது. ಅಲ್ಲಿ ಕೈಗಳು ಹೋಗ್ಬಿಡುತ್ತದೆ, ಕಾಲು ಹೋಗ್ಬಿಡುತ್ತದೆ, ಅನೇಕ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಸಂಭವಿಸುತ್ತೆ. ஆனா இங்க என்ன நடக்குது? ಆದ್ರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯುತ್ತೆ? ஏசாயா 53:5 சொல்லுகிறவனமாக ಯೆಶಾಯನು ಬರೆದ ಪ್ರವಾದನೆಗಳಂತ 53:5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವ ಹಾಗೆ அவர் தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ಆತನ ಬಾಸಂಡಗಳಿಂದ ನಮಗೆ ಸೌಖ್ಯ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ವ್ಯತ್ಯಾಸಗಳು ನೋಡ್ರಿ. அடுத்தது என்ன நடக்குது? ನಂತರವಾಗಿ ಏನೇನು ನಡೀತದೆ? தனித்தனியாக ஒன்றாயிருந்தவர்கள் பிரிந்து போகிறார்கள். ಅಲ್ಲಿ ಒಂದಾಗಿದ್ದಂತವರು ಅವರು ಬೇರ್ಪಡಿರುವಾಗಿರ್ತಾರೆ. ஆனா வெப்பன்ஸ் ஆஃப் லவ்ல யூஸ் பண்ணும்போது ಆದರೆ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಾಗ ஒரு பந்தனத்தை உண்டு பண்ணுகிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಐಕ್ಯತೆ, ಒಂದು ಬಂಧವನ್ನು ಅಲ್ಲಿ ರೂಪಿಸುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. bound together in perfect unity through Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒன்றாக நம்மை இணைக்கிறது. ಅಲ್ಲಿ ಕರ್ತನಾದಂತ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಒಂದಾಗಿ ಐಕ್ಯತೆ ಪಡಿಸುತ್ತದೆ. வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ்ல இருள் சூழ்கிறது. ಅಲ್ಲಿ ಸಾಮೂಹಿಕ ದುರಂತವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂತ ಆಯುಧ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅಲ್ಲಿ ಕತ್ತಲು ಸಂಭವಿಸುತ್ತೆ. ஆனால் இயேசு அன்பின் ஆயுதத்தால் என்ன நடக்கிறது? ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತೆ? ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ஒளி வர ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿ ಆದು ಬರುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. ನೋಡ್ರಿ ಎಷ್ಟು ಆಶ್ಚರ್ಯ. வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ்ல எங்க பார்த்தாலும் தீமையான காரியங்களை தான் நம்ம பார்க்க முடியும். ಅಲ್ಲಿ ಸಾಮೂಹಿಕ ವಿನಾಶಕವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂತ ಆಯುಧಗಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕೇಡನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಿದೆವು. ஆனா இங்க வெப்பன்ஸ் ஆஃப் லவ்ல என்ன நடக்குது? ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧಗಳನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವಾಗ எராடிகேஷன் ஆஃப் ஈவில் த்ரூ நன்மையான காரியம் செய்வதிலும் த்ரூ இயேசு கிறிஸ்து மூலமாக நன்மை செய்வதனால எல்லாம் மாற ஆரம்பிக்கின்றது. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ தீமை மனிதர்கள் மனித குலத்தை விட்டு அகன்ற ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ಕೇಡಾದಂತ ಕಾರ್ಯಗಳು ಮನುಷ್ಯ ಕುಲವನ್ನೇ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ ಬಿಡುತ್ತದೆ. வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ் என்ன நடக்குது? ಅಲ್ಲಿ ಸಾಮೂಹಿಕ ವಿನಾಶಕವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರ್ತಕ್ಕಂಥ ಆಯುಧಗಳಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತದೆ? ஃபெமைன், வறட்சி. ಅಲ್ಲಿ ಬಡತನ. ஹalleluya. எதுவும் விளைவிக்க முடியாது அந்த இடத்துல. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬರಗಾಲ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಅಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಕೂಡ ಬೆಳೆಯೋದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ஒரு இடத்துல விழுச்செல்லாம் திரும்ப விளைவிக்கிறது ரொம்ப கடினமான காரியம். ಅಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಫೋಟಕವಾದಂತ ವಸ್ತುಗಳು ಸ್ಫೋಟಕಗೊಂಡಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಬೇರೆ ಏನನ್ನು ಬೆಳೆಯೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆனா இங்க அப்படியே திருப்பி பார்க்கும்போது அப்ப இந்த வெப்பன்ஸ் ஆஃப் லவ்ல ಅಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧಗಳಲ್ಲಿ சம்பிருத்தியான ஒரு செழிப்பான ஒரு காரியம் வருகிற ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ಸಮೃದ್ಧಿಯಾದ ಸಂತೃಪ್ತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಬೆಳೆಯುತ್ತದೆ. அடுத்து பார்க்கும்போது ಅನಂತರವಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ்ல முதலாவது ஏற்படுகிறது நமக்குள்ள ஒரு பெரிய கேரக்டர்ல ஒரு வர்ஸ்டான கேரக்டர் நமக்குள்ள கொண்டு வருகிறது. ಅಲ್ಲಿನ ಸಾಮೂಹಿಕವಾಗಿ ವಿನಾಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ಆಯುಧಗಳಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಬರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ನಾನು பழி வாங்குவேன் உனக்கு தீமை செய்வேன் என்று மறுபடியும் ஜனங்கள் போராட ஆரம்பிக்கிறார். ಅಲ್ಲಿ ನಾನು ಅವರ ಮೇಲೆ ನಾನು ಯುದ್ಧ ಮಾಡ್ತೇನೆ, ನಾನು ಅದಕ್ಕೆ ಮುಯಿ ತೀರಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಜನರು ಅಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾದ ಮನಸ್ಥಿತಿಗೆ ಬರ್ತಾರೆ. எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க, ಎಲ್ಲವೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனா அப்படியே பார்க்கும்போது ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ இந்த அன்பின் ஆயுதத்தினால ಪ್ರೀತಿಯ ಆಯುಧದಲ್ಲಿ நம்முடைய கேரக்டரே மாற ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ನಡವಳಿಕೆಯೇ ಅಲ್ಲಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறது. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಬದಲಾಯಿಸುತ್ತದೆ. அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாத ஒரு கூட்டம். பார்த்தீங்களா, அந்த பாதிக்கப்பட்ட ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ಅದರಲ್ಲಿ ನೋಡಿ ಅಲ್ಲಿ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿರಂತ ಜನರು ಅಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಇರೋದಿಲ್ಲ. என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு பாம்பை தயாரிப்பேன் அவளை அடிப்பேன்னு சொல்லி இன்றைக்கும் ஜனங்கள் ஆயத்தப்படி கொண்டிருக்கிறார்கள். ಒಂದಲ್ಲ ಒಂದು ದಿವಸ ಅವರನ್ನು ವಿನಾಶ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಸ್ಫೋಟಕ ವಸ್ತುವನ್ನು ಕಂಡುಹಿಡಿತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಈಗಲೂ ಕೂಡ ಆಲೋಚಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் மன்னிக்கும் பொழுது, ಆದರೆ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಾವು ಕ್ಷಮಿಸುವಾಗ ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಬದಲಾವಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸ்ல என்ன நடக்குது?
ಅಲ್ಲಿ ಸಾಮೂಹಿಕವಾಗಿ ವಿನಾಶಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ಆಯುಧಗಳಲ್ಲಿ unworthy ಏನಾಗ್ತದೆ? living condition, அதாவது நம்ம வாழ தகுதியற்றமா இடமாய் மாற ஆரம்பிக்கிறது. ಅಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಕ್ಕೆ ಅಯೋಗ್ಯರಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಮಾಡಲ್ಪಡುತ್ತದೆ. ஆனா இயேசு கிறிஸ்துவின் அன்பில் இந்த அன்பை நாம் இந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணும்போது ಆದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಪ್ರೀತಿಯ ಆಯುಧಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸುವಾಗ டிக்னிஃபைடா, ಅಲ್ಲಿ ಒಂದು ಉತ್ತಮವಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, ಅಲ್ಲಿ ಗೌರವಪೂರ್ವಕವಾಗಿ, பசுமை என்று ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது. ಅಲ್ಲಿ ಹಚ್ಚ ಹಸಿರಾದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. அதனால பிரியமானவர்களே, ಆದ್ದರಿಂದ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ತೀರ್ಮಾನವು நம்ம கையில தான் இருக்குது. ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿದೆ. எதை யூஸ் பண்ண போறோம்? ಯಾವುದನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತೇವೆ? May God bless you. ದೇವರು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஜெபிப்போமாக. Let's pray. ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திர துதி கன மகிமைக்கு நீர் யோக்கியனா இருக்கிறபினால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, பிசாசானவன் எப்படியாவது எங்களை வஞ்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு கோபங்களும் தர்க்கங்களையும் தூஷணமான வார்த்தைகளை பேசுவதான ஒரு காரியங்களையும் சகிக்கக்கூடாத ஒரு தன்மையும் ஆண்டவரை எப்படியாவது எங்களை மாட்டிவிட வேண்டும், உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே அவன் எத்தனிக்கிற பொழுது இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினீரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாங்கள் உம்முடைய அன்பை விட்டு நாங்கள் போகாதபடிக்கு நாங்கள் எங்களுடைய அன்பை மற்றவருக்கு வெளிப்படுத்த தேவரி உதவி செய்வீராக. ஆம் ராஜா, விரோதமாய் வருகளுக்கும் எங்களை அழிக்க வருகளுக்கும் ஆண்டவர் எங்களுக்கு கெட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கும் நாங்கள் சகிக்கக்கூடாது இருக்கிற மனுஷர்களுக்கும் கூட சுவாமி உம்முடைய அன்பை காட்டுவதற்கு ஆண்டவரை எங்களை உபயோகப்படுத்துவீராக. அப்படிப்படிதானே ஒரு பொறுமையும் சாந்தமும் ஆண்டவரே மற்ற மேல் அன்பு செலுத்துவதான ஒரு குணத்தையும் தருவீராக. ஆம் ராஜா, ஆண்டவரே அநேக நேரங்களில் எங்கள் வாயின் வார்த்தையிலே நாங்கள் தவறுகின்றோம். எப்படியாவது எனக்கு விரோதமாய் வந்தவனை நான் அழித்தே தீருவேன் என்று சொல்லி சுவாமி எங்களுடைய ரட்சிப்பை கூட நாங்கள் சில நேரங்களில் இழந்து விடுகின்றோம் சுவாமி. அப்படிப்பட்டதானே இந்த பிசாசினுடைய ட்ராப்பில் இருந்து அவன் வைக்கிறதான அந்த கண்ணியில் இருந்து நாங்கள் தப்பிப்பதற்கு தேவரீர் அன்பு என்றுதானே அந்த ஆயுதத்தை நீர் எங்களுக்கு கொடுக்கிற அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவர்களாக ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு தர்க்கங்களிலிருந்து விடுபட்டு சமாதானத்தோடு கூட கர்த்தாவே மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக தேவரீர் அப்படிப்பட்டதான ஒரு தெய்வீக குணத்தை நீர் எங்களுக்கு தருவீராக. உண்மையிலே காணப்பட்டதானே அந்த மன்னிப்பும் அந்த அன்பும் எங்களிலும் காணப்பட எங்களை முழுதுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம். பேசின உடைய தாசனை இன்னுமாய் எடுத்து உபயோகப்படுத்தும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷத்தில் செய்தியை கேட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் பெரிய ஒரு மனமாற்றத்தை தருவீராக. இதுவரையிலும் உடைய வாழ்க்கையில் நாங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த கிறிஸ்துவ தன்மையை வெளிப்படுத்தாதபடிக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்றுதானே ஒரு உணர்வை எங்களுக்கு தருவீராக. ஆம் ராஜா, நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் கிறிஸ்துவுக்கு உடையவர்கள், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வந்தவர்கள் என்று சொல்லி அந்த அன்பையே வெளிப்படுத்த அதை எங்களுடைய ஆயுதமாக உபயோகப்படுத்த உதவி செய்வீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே வந்து பங்கு பெறுதான எல்லா பிள்ளைகளையும் தனித்தனியாக குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிங்க. விசேஷ விதத்தில் இந்த நாளை சபையில் வர முடியாதபடிக்கு ஹாஸ்பிட்டல்களிலும் வீடுகளிலும் சுவாமி வியாதியாக இருக்கக்கூடும். ஆம் ராஜா, பல விதமான வேதனை மாத்தில சபைக்கு வர முடியவில்லை அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் எங்கிருந்தாலும் சுவாமி உடைய காரம் அவர்களையும் தொட்டு பூரண சுகமும் விடுதலையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய துக்கத்திலிருந்து அவரை விடுபட்டு சுவாமி உடைய ஆலயத்திலே ஆராதிக்க கலந்து கொள்வதற்கு அவருக்கும் பாக்கியத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அந்த எல்லா பிள்ளைகளும் நிறைவான ஆசீர்வாதத்தோடே நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ನನ್ನ ಮನವೇ ಗುಣ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರ ಪವಿತ್ರ ನಾಮತೆ ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಗುಣ ಕೊಂಡಾಡು, ಆತನು ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳಲ್ಲಿ ಒಂದನ್ನೂ ಮರೆಬೇಡ. ಆಮೀನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು ಆಲ್. ದೇವರು ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ.